கருத்து மட்டும் சொல்லிடுறேன். அதாவது போன 5 வருட காலம் பாஜக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது டெல்லியில இருந்து அதிக அரசியல் அதிகாரம் செலுத்தப்பட்டு இருந்துச்சு. அதோட வெளிப்பாடா தான் கடந்த 3 வருடங்களா குறிப்பா ஒரு ஃபெடரலிசம், ரீஜனல் பாலிடிக்ஸ், பிராந்திய அரசியலின் முக்கியத்துவம் வந்து அதிகரித்து வந்தது. இதை உணர்ந்திருந்தார் திரு நரேந்திர மோடி என்றுதான் என்னுடைய கருத்து. அதனாலதான் எலெக்ஷன் கமிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 7 கட்டமா இதுவரைக்கும் இந்தியாவிலே நடக்காத மாதிரி அதிக கட்டங்கள்ல இந்த வாட்டி தேர்தல் நடத்தினாங்க. ஏன்னா இது மோடி வர்சஸ் பிராந்திய கட்சிகள் தான். இந்தியா கூட்டணியில கூட காங்கிரஸ் ரொம்ப சிறப்பா இந்த வாட்டி அதிக வாக்கு வாங்கியிருந்தாலும், முன்னிலையில் இருந்தாலும், பிராந்திய கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா டிடிபி தவிர மற்ற எல்லா பிராந்திய கட்சிகளுக்கு எதிராகவும் மோடி அரசியல் செய்ய வேண்டியிருந்துச்சு. அதனாலதான் 7 கட்டமா பிரித்து இது ஒவ்வொரு மாநிலமா போய் அவருக்கு அரசியல் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதுதான் இந்த 7 கட்ட டெம்பிள் யாதவும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். சமாஜ்வாதியுடைய அகிலேஷ் யாதவனுடைய மனைவி. அகில இந்திய அளவில் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய அல்லது எதிர்பாராத முடிவுகள்ங்கிறது பீகார் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய முடிவுகளாகத்தான் இருக்குது. கர்நாடகா டு சம் எக்ஸ்டென்ட் கர்நாடகா, அந்த 2 தான் பிரச்சனையாக இருக்குது. அதுல பீகார்ல வந்து பாதிக்கு பாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இந்தியா கூட்டணி சார்பாக. ஆனா நிதிஷ்குமார் தன்னுடைய செல்வாக்கை இழந்து விட்டார்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நிதிஷ்குமார் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. இது ஏற்கனவே தொடர்ச்சியா அவங்க நாங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, நீங்க ஹெட் மாஸ்டர் மாதிரி குறுக்கிட்டீங்கல்ல, அது இல்ல அதுல என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இப்ப வந்து அதர்ஸ் வந்து 22 இருந்தா திரிணாமுல் வந்து இந்தியா கூட்டணி இருக்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. கொஞ்சம் இருக்கிறதா தான் நினைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை பார்க்கிறோம் 38 மாறி இருக்கிறது. திமுக கூட்டணியுடைய எண்ணிக்கை 38, அதிமுக கூட்டணி 1, பாஜக கூட்டணி 1 அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனவே அந்த தமிழ்நாட்டு எண்ணிக்கை இதுவாக இருக்கிறது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு முறை நம்ம வந்து அகில இந்திய அளவில் என்ன எண்ணிக்கை அப்படிங்கறதையும் நான் காமிச்சிட்டேன். அதோட சேர்த்து 38-1-1ன்னா புதுச்சேரியும் திமுக அணிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமா? ஆமா, அதை செக் பண்ணிடுறோம். ஆமா, இந்தியா இஸ் லீடிங், காங்கிரஸ் இஸ் லீடிங். எஸ், அங்கேயும் அது வந்திருக்கிறதா இருக்குது. நம்ம இந்திய அளவில் இருக்கக்கூடிய இப்போதைய நிலையில் நம்ம தேர்தல் ஆணையத்துடைய எண்ணிக்கைக்கு போயிடலாம். இது இன்னும் கூடுதலாக வரக்கூடிய எண்ணிக்கைங்கிறத தாண்டி தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கைப்படி 236 இடங்கள்ல பிஜேபி முன்னிலை அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையில் இருக்கு. ஒரு இடம் ஏற்கனவே வெற்றி பெற்றது, 237ங்கிறது இருக்கு. காங்கிரஸ் வந்து 96 குறைந்திருக்கு, 99லேருந்து 96 அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கு. சமாஜ்வாடி 34 இடங்கள், திரிணாமுல் காங்கிரஸ் 30 இடங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கைக்கு வந்திருக்காங்க. டிஎம்கே 21 இடங்கள்ல, தெலுங்கு தேசம் 16 இடங்கள்ல முன்னிலை. அதே போல ஜனதாதள் ஜேடியு 14 இடங்கள்ல முன்னிலை. ஜேடியுட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கவனிக்கக்கூடியதாகவும் மாறி இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே போல சிவசேனா 10 இடங்கள்ல முன்னிலை வைக்கக்கூடியதாக பார்க்குறோம். சரத்பவாருடைய கட்சி 8 இடங்கள்ல முன்னிலை. மகாராஷ்டிராவுடைய அந்த மாற்றமும் ஒரு மாற்றமாக இருக்குது. ஆனால் பிஜேபிக்கு அங்கே பெரிய இழப்பில்லை. அதே நேரத்தில் கூட்டணியில் இருந்தவர்களிலிருந்து எண்ணிக்கைகள் மாறி போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இந்த எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 543க்குமான முன்னிலை நிலவரங்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா எண்ணப்பட வேண்டிய வாக்குகளுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறதுனால இதெல்லாமே நம்ம இன்னும் இந்த ட்ரெண்ட்ஸ் இப்படியே இருக்க போதா மாறுதா அப்படிங்கிற இடத்துல இருந்து கவனிக்க வேண்டியிருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் என்டிஏ அப்படின்னு 296ங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி 227ங்கிற இடத்துல இருக்கிறது. எனவே இன்னும் இந்த ட்ரெண்ட் அப்படியே ஸ்டிக் ஆன் ஆகுது அப்படின்னா இதோட கூடுதல் நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு தொகுதியாகவும் தமிழ்நாட்டுடைய இடங்கள்லேருந்து பார்க்குறோம். இந்தியா கூட்டணியில் டிஎம்சியும் இணைத்து தான் அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் 95, பட் இப்போது இந்த எண்ணிக்கைப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கையின்படி 96 இருக்கிறது. எனவே 1-2 இடங்களில் கூடுதலாக குறைவாக இருக்கலாம். திரு அமித்ஷா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். குஜராத்துடைய காந்திநகர் தொகுதியில் அமித்ஷா முன்னிலை. மற்ற இடங்கள் எல்லாமே சிவகங்கை உள்ளிட்ட எல்லா மாநிலங்கள் இடங்களையும் பார்த்தோம். இப்போ ஆர்கே இதிலிருந்து என்ன உங்களோட ஃபைண்டிங்ஸ்? ஏன்னா என்டிஏவா அவங்க வந்து ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இதானுங்க, எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே அவுட் ஆகுது. அதாவது இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் கான்டெக்ட் நாம எதிர்பார்க்கல. ஐ திங்க் 2019 12 மணிக்கு தான் முடித்தோம்.
பட் ஒரு 10-10 உள்ளாலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு எங்க போய் கொண்டிருக்கிறது, நமக்கு மிக தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதன் பிறகு வந்து டிஸ்கஷன் எல்லாமே வந்து அடுத்ததாக அரசாங்கம் என்ன செய்யும், யாரெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம டிஸ்கஷன் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். அதை தாண்டி எனக்கு இருக்கின்ற பெரிய சர்ப்ரைஸ் அப்கோர்ஸ் பீகார் சர்ப்ரைஸா இருக்கிறது, கர்நாடகா சர்ப்ரைஸா இருக்கிறதுலயே எனக்கு வந்து ஒரு அப்படியே அடிச்சு போட்ட சர்ப்ரைஸ் வந்து டெல்லி தான். இப்போது 7 சீட்ல வந்து பாஜக லீட் பண்ணி கொண்டிருக்கிறது. அது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறைப்பிடிக்கப்படுகிறார். தேர்தலினுடைய அந்த இது மாடல் கோட் இருக்கின்ற சமயத்தில் நடக்கிறது. அதன் பிறகு அவர் வந்து வெளியே வருகிறார். அது ஒரு பெரிய ஒரு அங்க ஒரு சலசலப்பு கிரியேட் பண்ணுது. ஆனால் சலசலப்பு கிரியேட் பண்ணது எங்க எதிரொலின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஹரியானால எதிரொலி மாதிரி இருக்குது, ஹிமாச்சல் எதிரொலி மாதிரி இருக்குது. டெல்லியில வந்து 7 சீட். இது நான் ஆக்சுவலி 2-3 டேஸ் முன்னாடியே சொன்னேன். இந்த மாதிரி பிஜேபி 7 சீட்டும் அங்க ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னேன். ஏனென்றால் அங்கிருந்து வருகின்ற தகவல் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இதுல என்ன ஒரு மரிமாயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் அங்க இன்னைக்கும் நீங்க ஒரு தேர்தல் நடத்தினீங்கன்னா கேஜ்ரிவாலினுடைய ஆப் வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல வந்து நிச்சயமாக ஜெயிக்க போறாங்க. இதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அது பாத்துக்கலாம் எப்படி 6 மாசத்துல அடுத்த தேர்தல் நடக்கும் போது நிச்சயமாக பார்க்கலாம். ஆனால் 3 முறை ஜெயித்த பிஜேபியோட எண்ணிக்கையில ஒன்னு டெல்லி உங்களுக்கு வந்து எதிர்பார்த்ததை விட அல்லது இந்தியா கூட்டணி எதிர்பார்த்ததுல இருந்து மாறாக எண்ணிக்கை கொடுத்திருக்கு. ஒடிஷா அவங்க எதிர்பார்த்தது மாதிரி 16 இடங்களை பிஜேபி கொடுக்குது, 2 மடங்கா இருக்கு. 8ல இருந்து 16ங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. கர்நாடகால எதிர்பார்த்த அளவுக்கு தோல்வின்னு சொல்ல முடியாது. அவங்க காங்கிரஸ் பெருசா நம்பினாங்க 15 இடங்களையாவது வெற்றி பெறுவோம் அல்லது half of the seats அப்படின்னு. அதுலயும் அவங்க வந்து பிஜேபி ரீட்டைன் பண்ணிருக்கிற எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்க்குறோம். மகாராஷ்டிராலையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. கூட்டணியில இருந்து போயிருக்கே தவிர பிஜேபியோட எண்ணிக்கை பெருசா குறையல அப்படிங்கிறதும் அவங்களுக்கான எண்ணிக்கை. ஆனால் பெரிய அளவுக்கு உத்தரப்பிரதேசம் நிறைய பேர் கணிச்சாங்க. ஆனாலும் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் இப்போது நிலையில் அந்த கிரவுண்ட் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவராக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை திஸ் வில் ஹோல்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 10 சீட் அந்த பக்கம் இந்த பக்கம் வரலாமே தவிர இப்போ வந்து நம்மளுடைய எல்லா ஃபோக்கஸ் வந்து இப்போ பிஜேபி வந்து தனிப்பெரும்பான்மை வருமானன்றது தான். அப்போ 303ல இருந்து 350 வரை கொடுத்த எக்ஸிட் போல்ஸ் இருக்கிறது. சிலது வந்து 280 எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 36 இடங்கள் வேணும் தனிப்பெரும்பான்மைக்கு. பிஜேபி தனிப்பெரும்பான்மையோடு வர வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு வருமான்ற அந்த கொஸ்டின் தான் இருக்கிறது. அப்கோர்ஸ் நம்ம வந்து ஏறத்தாழ இப்போ ஒரு 30% ஓட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிட்டோம். 70% இருக்கிறது, அதை நாம் மறுத்துவிட முடியாது. ஆனால் ஏர்லி ட்ரெண்ட்ஸ் போஸ்டல் ஓட்டை தாண்டி ஒரு 10 ரவுண்ட்ஸ் நீங்க போயிட்டீங்கன்னா நமக்கு நிச்சயமாக தெரியும் எங்க போகுதுன்ட்டு. அதுல இருந்து ஒரு பெரிய ட்ரெண்ட்ஸ் வராது. அதாவது இப்போ 100 சீட்ல வந்து பாஜக ஒரு 1000 ஓட்டுக்கு மேல தான் லீடிங்ல இருக்கிறது. பல இடங்கள்ல வந்து 1000 ஓட்டுக்கு மேல தான் இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்தியா கூட்டணியும் பல இடங்கள்ல ஏறத்தாழ ஒரு 37 இடங்கள்ல வந்து ஒரு 2000 ஓட்டுக்கு கீழே தான் இதுல இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற உட்பட இருக்கின்ற இடங்கள் சொல்ற கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓவர் 3000 ஓட்ஸ். அதெல்லாம் மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் வந்து வரக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லைன்னு காண்கிறேன். அப்போ அந்த பெரிய அளவில் இருக்கின்ற மாற்றங்கள் வராத வரை நிச்சயமாக பாஜகவுக்கு பெரும்பான்மை வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இப்போது நாம் காணவில்லை. ஓகே, அர்ஜுனமூர்த்தி சார் எப்படி பார்க்குறீங்க? சார் சொன்னதுக்கு நான் என்ன சொல்லுவேன், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எங்களோட கணிப்பு ஓவராலா 53 சீட்டை கிராஸ் பண்ண மாட்டாங்க சார். ஓகே, ஓவராலா. அதே மாதிரி இண்டி கூட்டணியோட அந்த ஓவராலா 53 சீட்டுக்கு மேல போக மாட்டாங்க. காங்கிரஸ் போக மாட்டாங்க. இதெல்லாம் வரட்டும் பார்ப்போம். 53க்கு மேல போக மாட்டாங்க. அதே மாதிரி கூட்டணியிலேருந்து ஒரு 63 சீட்டு அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு டெஃபினட்டா டிஎம்கேயோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, டிஎம்சியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, இவங்களோட சமாஜ்வாதியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அது ஒரு 63. ஆக மொத்தம் 116 சீட்டு 120 சீட்டுக்குள்ள தான் இந்த இண்டி கூட்டணின்னு செட்டில் ஆகும் சார். இதுதான் சார் தெளிவா. அப்படி சொல்லுங்க சார். என்டிஏ நாங்க சொல்றோம்ல, அதே மாதிரி இந்தியா கூட்டணி. கோவை செய்தியாளரோட நம்ம பேசலாம். கோவை செய்தியாளரை இணைப்புல எடுக்கலாம். கோவையுடைய எண்ணிக்கைகள் இன்னும் தொடக்க சுற்றிலேயே இருக்கிறதா, என்ன நிலவரம் அப்படிங்கிறது கேட்கலாம். எஸ் சார், நீங்க அர்ஜுன் சார். எஸ் சொல்லுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த யூபி நிலவரம் வந்து டெஃபினட்டா வந்து இப்போ போற ட்ரெண்ட் வந்து வித்தியாசமான ட்ரெண்ட் தான். கம்ப்ளீட்டா நம்ம பார்த்த எக்ஸிட் போல்லேருந்து பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் வித்தியாசமான ட்ரெண்ட் தான். ஆனால் இதில் என்ன நீங்கள் பார்க்கணும்னா, நான் திருப்பி சொல்றது என்னன்னா, அங்கே வந்து சட்டமன்றமே பார்த்தீங்கன்னா அதிகமான சட்டமன்றம் இருக்கு. இப்போ இங்கே 6 சட்டமன்றத்துக்கு ஒரு எம்பி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 8, 9, 7 இப்படி வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு சட்டமன்றத்தோட ரோல் பிளே வந்து யூபியில் டிஃபரெண்டா இருக்கும். அங்கே வந்து கான்ட்ரிபியூஷன் இப்போ இவங்க வந்து மைனாரிட்டி மேல சீரியஸா ஃபோக்கஸ் பண்ணதோட விளைவு தான் இன்னைக்கு சமாஜ்வாதி பார்ட்டிக்கு, மாயாவதிக்கு அதுல கான்ட்ரிபியூஷன் இல்லாம போனதுனால தான் சமாஜ்வாதி வந்து அந்த இடத்துல ஒரு ரோல் பிளே இருக்கு.
இதெல்லாம் தாண்டி நீங்க கழிச்சுட்டு போய் பாத்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா எப்படியுமே டெஃபினட்டா பிஜேபி தான் அதிகமா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன்னா சட்டமன்றத்துல இருந்து நீங்க பாருங்க எம்பியை வெறும் எம்பியா மட்டும் பார்க்காதீங்க. பாராளுமன்ற நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா 6 சட்டமன்றம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒவ்வொரு சட்டமன்றம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு நீங்க எடுத்தாதான்